இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணை நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். நேர்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம் பரசுராமர் இங்கே இருக்கின்றார். வில்வித்தைகளுக்கெல்லாம் அதிபதியாக ஆசானாக இருந்தவர், ஒரு மிகப்பெரிய குலகுரு. இந்த பரசுராமருக்கும் கர்ணனுக்கும் இடம்பெற்ற இந்த விடயங்கள் தொடர்பாகவும் கர்ணன் ஒரு பிராமணன் என்ற பொய்யை சொல்லிக்கொண்டு சத்திரியர்களை எதிர்க்கின்ற பரசுராமரிடம் வில்வித்தைகளை கற்றுத் தேர்ந்தது உண்மை தெரிந்த பொழுது அவர் சாபத்திற்கு ஆளாகிய விடயம். அதே போல பார்த்திபன் இங்கே இருக்கின்றார், விசா இருக்கின்றது என்று பொய்யை சொல்லி தன்னுடைய மகளை திருமணத்திற்காக பெற்றுக்கொண்டு காதல் கொள்ள தொடங்கிய பின்பு அவர் உண்மையாக விசா இல்லை என்ற காரணத்தினாலே அவர் திருமணத்தினை அந்த மகளுக்கு வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்த இந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஒரு விடயம் மட்டுமில்லை, பரசுராமருடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு, இந்த குண இயல்புடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நிறையவே பார்த்திபர்கள் வேறு வேறு வழிகளிலே எங்கள் மத்தியில் இருக்கின்றோம். உங்களுடைய அனுபவங்கள் மிக முக்கியமானவை, எங்களினுடைய வாழ்வுகள் மிக முக்கியமானவை, எங்களினுடைய வாழ்வுகள் மிக முக்கியமானவை. அவற்றினுடைய அனுபவத்தினுடைய பகிர்வு நல்ல ஒரு தெளிவினை எங்களுக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு நேரொருவர் இப்பொழுது அழைப்பிலே. வணக்கம். வணக்கம். வணக்கம், நான் குடலிருந்து ஆனந்தண்ணா. வணக்கம் ஆனந்தன், சொல்லுங்க. என்னோட சொல்ல, நான் வந்து 2 பகுதியா பார்க்கிறேன். நான் இப்போ வந்து எங்களுடைய நாட்டு தேசத்தை தான் முன்னு கிடக்கிறேன். நான் இந்த பரசுராமன் என்ற கோடை ராமன்கள் வந்து 1948ஆம் ஆண்டில இருந்து சேனகா, டட்லி, பண்டா, ஸ்ரீமாவோ, ஜாரியவர்த்தனா, பிரேமதாசா, ரணில், சந்திரிகா, மீண்டும் ரணில், பேந்தி ராயபக்ச மூலமாக இந்த முனிகள் வந்து இன்றைக்கு சத்திரிகளை வந்து இன்றைக்கு எதிரிகளாக அழைச்சு கொண்டே இருக்கின்றது. இந்த சத்திரிகளுடைய இந்த கொடுமையில தாங்க முடியாமல் எங்களுடைய கர்ண மகாராஜன் போல எங்களுக்கு ஒரு மகாராஜன் ஒரு அண்ட நாடான ஒரு வடநாட்டு முதியவர்களிடம் மூலமாக நாங்கள் அந்த பயிற்சிகளை அமைதிகளாக பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அதை பொறுக்க முடியாத வடநாட்டு கோடை பரசுராமன் போன்ற முனிகளால் இன்றைக்கு சூழ்ச்சி விலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு அந்த பரசுராமன் அந்த சத்துக்களாகிய நாங்கள் இன்றைக்கு நாளைகளாக நிற்கின்றோம். ஆனா அதே நேரம் இந்த பரசுராமன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள், கர்ணருடைய இந்த வாழ்க்கை வரலாறு, அதில் எங்களை சமூக ரீதியாக எடுக்கப்பட்ட பார்த்து அவர்களுடைய அந்த விசா வரலாறு எப்படி என்று சொன்னா, ஒரு நன்றி கெட்ட, ஒரு மனிதாபிமானமற்ற, சுயநலம் உள்ள ஒரு பரசுராம கோடைராமங்களாக தான் நான் பார்க்கின்றேன். என்னன்னு சொன்னா, அந்த விசா என்ற ஒரு வாழ்க்கை, கனடாவிலே இன்ஜினியராம், அவருக்கு விசா இருந்திருந்தால் எந்த மருமகன் கனடாவிலே இன்ஜினியராம், எந்த மகள் இன்ஜினியர் பூஷன், அந்த ஒரு பேர் மாறுதட்டக்கூடியாக்கள் நிச்சயமா. ஆனா அந்த தொலைபேசியிலும் இன்டர்நெட்டிலும் வந்து இந்த பிள்ளைகள் வந்து காதல தங்களுடைய வரன்களை தேடுகின்ற காலம் போய், இப்போ பெற்றார்கள் வந்து விசாவுக்காகவோ அது சொத்து பத்துக்காகவோ தங்களுடைய உறவு, தங்களுடைய பிள்ளைகளை இனாமாகவோ சொர்க்காசிரமோ ஓசியாக வந்து